கரெக்டா சொல்ல போனா மே மாசம் 2024 கூகுள் ஐஓ மீட்டிங்ல ஆண்ட்ராய்ட் போன் யூசர்ஸ்க்காக ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த செட்டிங் யாரு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் உங்க ஆண்ட்ராய்ட் போனோட ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 10 இருந்தா இந்த ஃபீச்சர் உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்த முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த புத்தம் புதிய செட்டப் வந்து ஓஎஸ்க்கு தகுந்தபடி இடம் மாறி இருக்கும். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சி அதை நீங்க பயன்படுத்தணும். சோ அதை பத்தி டீட்டெயிலா நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். அது என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம கண்ணு முன்னாலே ஒருத்தன் நம்ம கையில இருந்த மொபைலை திருடிட்டு ஓடுறான்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி திருடிட்டு ஓடும் போது நீங்க ஆல்ரெடி அந்த போனை ஓபன் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போது உங்க கையில இருந்து பிடிங்கிட்டு ஓடுறாங்க. ஓடும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடும் போது நம்ம போன்ல இருக்கக்கூடிய சென்சார் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கலி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி வேலை செய்யும் போது அந்த போன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி லாக் ஆயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் வந்து கூகுள் இந்த ஐஓ மீட்டிங்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். ஸோ என்னுடைய போன்ல அந்த செட்டிங் எங்க இருக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். உங்களுடைய போன்ல நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல் ஆக்கிங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கைஸ், இந்த செட்டிங்கை நீங்க அக்சஸ் பண்றதுக்கு முதல்ல உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல என்ன ஓஎஸ் அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணி, அதாவது கூகுள் என்ன சொல்றாங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10ல இருந்து இந்த ஃபீச்சர் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு ஓஎஸ்லயும் இந்த செட்டப் வந்து மாறுபடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்னுடைய போன்ல இருக்கக்கூடிய ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு 13. ஸோ அதனால என்னுடைய போன்ல ஆண்ட்ராய்டு 13ல அந்த ஃபீச்சர் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு 14 வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 15 வரப்போகுது. ஸோ அதனால நீங்க உங்க போன்ல ஓஎஸ் முதல்ல செக் பண்ணிட்டு இந்த ஃபீச்சரை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன், என்னுடைய போன்ல செட்டிங்ஸ்குள்ள போறேன். செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி இருக்குல்ல, அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் பேஜை வந்து ஸ்க்ரால் பண்றேன். கீழே பாத்தீங்கன்னா அதர் செக்யூரிட்டி செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ட்ரஸ்ட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போறேன். இப்ப ட்ரஸ்ட் ஏஜென்ட்ஸ் பேஜ் கூட நம்ம வந்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னா தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், இதை நீங்க ஆன் பண்ணுங்க. சோ என்னுடைய போன்ல ஆண்ட்ராய்டு 13ல இந்த இடத்துல இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. சோ உங்க போன்ல இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு மெத்தட் தான். இப்ப என்னோட மொபைல் சாம்சங் மொபைல் செட்டிங்ஸ் குள்ள போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு சர்ச் கிளாஸ் இருக்கு, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே இதுல நான் என்ன பண்றேன், தெஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து டைப் பண்றேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது, இதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் ஏஜென்ட்ஸ். சோ இந்த இடத்துல தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இப்படிதான் நான் கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஸ்டார்டிங்ல. இப்போ உங்க போன்ல ஆண்ட்ராய்டு 10 இருக்கு, 11 இருக்கு, 12 இருக்கும், இல்ல 13 இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க போன்ல அவைலபிளா இருக்கும். இது இந்த அப்டேட் எப்படி கிடைக்குதுன்னா, உங்க போன்ல கூகுள் பிளே சர்வீசஸ் இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர். அது போனோட பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். அதோட அப்டேட் கிடைச்ச உடனே உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க போனை பிடிங்கிட்டு போகும்போது, ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது உங்க போன்ல இருக்கக்கூடிய அந்த சென்சார் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த போனை லாக் பண்ணிடுமா. அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் செயல்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு அட்வான்ஸான மொபைலா இருந்தா, அதாவது ஆண்ட்ராய்டு 14 ஆண்ட்ராய்டு 15 இருந்துச்சுன்னா இன்னும் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னுடைய போன் ஆண்ட்ராய்டு 13னால சிம்பிளா முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா மஸ்டா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, இதை பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.